தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தலைமை பொறியாளர் பிரீதா பத்மினி கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனுக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தற்போது மின் தேவை கடுமையாக இருக்கும்னு புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டில் கடந்த காலத்தை விட தற்போது மின் தேவை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? அதாவது லாஸ்ட் இயர் 19,387 இருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம இதுவரைக்கும் சோஃபார் 20,341 மெகாவாட் மீட் அவுட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் டிமாண்ட் மேக்ஸிமம் சோஃபார் டிமாண்ட் வந்தது 20,341. அது 18 நாளில் வந்துச்சு. குறிப்பா மத்திய அரசினுடைய அந்த பகிர்வு எவ்வளவு இருக்கு மேம்? அது கரெக்டா வந்துட்டு இருக்கா? அதே மாதிரி கோல் அது எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம்? மத்திய அரசோட இது இப்போ பார்த்தீங்கன்னா கூடங்குளம்லாம் ஃபுல் ஜென்ரேஷன் வந்துருச்சு. முன்னால் ரீஃபியூலிங்காக எல்சி எடுத்திருந்தாங்க. இப்போ நமக்கு 5,300 மெகாவாட் வருது. அதில் இன்னும் வள்ளூரில் ஒரு யூனிட் மேஜர் ஓவராலில் இருக்குது. அதில் ஒரு 356 மெகாவாட் அது வரணும். அது போக என்எல்சியோட இதில் ஒரு யூனிட் அவுட்டேஜஸ் இருக்குது. ஸோ அது ஒரு 350 மெகாவாட் அவுட்டேஜ் இருக்குது. அதர் தென் தட்டு நமக்கு மத்திய தொகுப்புலேருந்து நமக்கு 5,300 மெகாவாட் கிட்ட வருது. நிலக்கரி நம்மகிட்ட ஸ்டாக் ஒரு 20 to 25 நாள் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸோ போதுமான அளவு நிலக்கரி ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு. சென்னை ரொம்ப சம்மர்ல கடுமையா பாதிக்கப்படக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. அதே மாதிரி நிறைய ஒர்க்கிங் பிளேஸும் சென்னையில இருக்கு. ஸோ சென்னையை பொறுத்தளவுக்கு மின் தேவை எவ்வளவு இருக்கு, அது எப்படி ஃபாலோ பண்றோம்? சென்னை டிமாண்ட் இன்னும் வர ஆரம்பிக்கல. இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 4335 நேத்திக்கு வந்திருக்கு. இன்னும் அது கூட தான் செய்யும். இப்போ எப்படியும் 48 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4800 மெகாவாட் சென்னை. ஆமாம், சென்னை டிமாண்டு அவ்வளோ வரும்.